Hi friends, in the tutorial PHP ஓட basic syntax என்னன்னு பார்க்க போறோம். PHP ஓட syntax என்னங்க? ஒரு small letter symbol யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஒரு question mark follow up with PHP ன்னு இருக்கும். Between நம்ம கோட் அடிச்சுக்கலாம். End with அதே question mark symbol and greater than symbol. இதுதான் PHP ஓட basic syntax. இத ஷார்ட்கட்ல இப்படி நான் காட்றேன் பாருங்க. PHP டெக்ஸ்ட் இல்லாம இப்படி எழுதுறாங்க. பட் ஒரு குட் கோடிங் ஸ்டாண்டர்ட் என்னன்னா நம்ம basic syntax ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த basic syntax ஃபாலோ பண்றது தான் ஒரு குட் கோடிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இப்போ இந்த சின்டெக்ஸ்க்கு பிட்வீன் எழுதுறதெல்லாம் சர்வர் சைட் கோட். இது எப்பவுமே end with semicolon தான் இருக்கணும். நீங்க semicolon போடலனா கண்டிப்பா எரர் அடிக்கும். சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்க வந்து second.php ஓபன் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செகண்ட் இருக்கு பாருங்க. இத நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிள் place. அந்த place நேம் சென்னை. ஓகே. ஓகேங்களா? இப்போ சென்னைன்னு வச்சிட்டேனா இத ரன் பண்றேன் பாருங்க. எரர் அடிக்குது. என்ன ரீசன் எரர் அடிக்குது அப்படினா இது லாஸ்ட்ல செமிகோலன் நான் வைக்கல. உங்க வேரியபிள் எப்பயாச்சும் நீங்க PHP சின்டெக்ஸ்க்குள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண பின்னாடி இல்ல ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதின பின்னாடி கண்டிப்பா செமிகோலன் வைக்கணும். செமிகோலன் வைக்கலனா எரர் அடிக்கும். ஓகேங்களா? செமிகோலன் வச்ச பின்னாடி இத ரன் பண்ணி பாருங்க. செகண்ட். இப்போ இந்த எக்கோல இதே வேரியபிளை நான் கொடுத்து பார்க்கறேன். சென்னைன்னு மாறிடுது. ஓகேங்களா? உங்க ஸ்கிரீன்ல view page source போங்க. வெறும் சென்னை மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகுது. இதுக்குள்ள நான் இந்த பிளேஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிளை கொடுத்து சென்னைன்னு கொடுத்திருக்கேன். அது இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகல. சோ ஏன் PHP செக்யூர் அப்படின்றோம்னா சர்வர் சைட் கோட் இந்த மாதிரி கிளையன்ட்க்கு தெரிய வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு சிங்கிள் லைன் கோட் எழுதிருக்கேன். இந்த இடத்துல மல்டிபிள் லைன் கோட் நீங்க அடிக்கலாம். இந்த மல்டிபிள் லைன் ஆஃப் உங்க கோட் செக்யூரா தான் இருக்கும். கிளையன்ட்க்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. கிளையன்ட்க்கு எக்கோ யூஸ் பண்ணி எந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்றீங்களோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் தெரியும். அதுல நம்ம எழுதிருக்கிற லாஜிக் சர்வர் லாஜிக் எதுவுமே தெரிய வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு பேசிக் சின்டெக்ஸ் அண்ட் ஷார்ட்கட் சின்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து பேசிக் சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம